வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 இது சம்மந்தமான நிறைய அப்டேட்கள் வந்திருக்கு. அதில் வந்து ப்ரோமோ எப்போ அப்படிங்கிற இந்த சீசனில் வந்து பழைய ஆட்களை உள்ளே தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. எதுக்காக இப்போ வந்து இந்த பிக் பாஸ் வீடெல்லாம் ரிவ்யூ பண்ணாமல் இருக்காங்க, அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சினிமா ஃபீல்ட்லேருந்து சினிமாவிலேருந்து 2 மிக முக்கியமான பிரபலங்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 பேருமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. அது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக விட்டுருந்த ப்ரோமோ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது இதான் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து புதுசாக ரிவ்யூ பண்ணல, போன சீசன் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேனலுடைய பேர் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர முடியல. அதுக்கப்புறம் தான் சசி மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலை தொடங்கி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு முழுமையாக தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, முதல்ல வந்து நேற்று விட்டுருந்த அந்த ப்ரோமோவை எடுக்கும்போதே டபுள் பர்பஸுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி ஒவ்வொரு இடத்துக்காக போவார், ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து அவர் ஸ்டைலில் பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே ப்ரோமோவில் காலை 6 மணி, மதியம் 12 மணி, சாயந்தரம் 4 மணி, இரவு 8 மணி, நைட்டு 11 மணி அப்படின்னு போட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நல்லது தான். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த ஷோ வர்றது நல்லது. மற்ற ஆப்பில் வந்துச்சுன்னா அவங்கள்ட்டலாம் வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்க முடியாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் திரும்ப போய் பார்க்கலாம், பின்னாடி முன்னாடி தள்ளிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். மற்ற ஜியோ இதிலலாம் பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஸோ அதனால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதை வந்து போட்டிருந்தாங்க. அது ஒரு ப்ரோமோ மாதிரியே அவனை ரெடி பண்ணி போட்டு விட்டாங்க. சீசனில் வழக்கமாக பிக் பாஸ் தொடங்கிட்டாங்க, ஒரு ப்ரோமோ வந்துடுச்சு அப்படின்னா நிறைய அப்டேட்டுகள் வரும். இந்த சீசனில் அது வரல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஃபஸ்ட் நாள் நம்ம ஆரம்பித்த உடனே போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ கொடுத்து அதை சுவாரஸ்யத்துக்கு எடுத்துடக்கூடாது. ப்ளஸ் அது வந்து ரிவீல் பண்ணி இதுக்காக பிளான் பண்ணி சிலர் உள்ளே வருவாங்க. இப்படி தான் கேம் போதா, இப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கூட நிறைய பேருக்கு வரும். போன சீசன் ஃபுல்லாகவே அதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வழக்கமாக வந்து மற்ற சீசன்களில் வந்து நிறைய சீசனில் வந்து வெளியிலேயே ஆள் செட் பண்ணி வச்சுட்டு தான் போகிறாங்க. அது 3ஆவது சீசன்லேருந்து ஆரம்பித்தாங்க. அதாவது கவின் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பிஆர் செட் பண்ணி தான் போனார் அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சிது. ஆனால் அது உள்ளே பேச மாட்டாங்க, வெளியில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போன சீசனில் அப்பட்டமாக வந்து உள்ளேயே வந்து பூர்ணிமா வந்து பேசினாங்க, அர்ச்சனா மேலே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டை பற்றின அப்டேட் எதுவுமே கொடுக்கல. அதை தாண்டி இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த பிரியங்கா, மணிமேகலை இவங்க 2 பேருடைய விஷயம் பாருங்கள். அதை விட்டு தொலைவனாங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வெங்கடேஷ் பட் வந்திருக்காரு. வெங்கடேஷ் பட் வந்து யூடியூபர்லாம் திட்டிகிட்டு இருக்காரு. இது வந்து அவங்க எதுக்கு பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, ஒரு பொதுவெளியில் இதை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, இதெல்லாம் பேசவே கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர் பாருங்கள் ஆட்சி பூச்சின்ட்டு தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா 2 பேருக்குமே அவர் ஆதரவாக பேசியிருக்காரு. இதுக்கு எதுக்கு வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதில் வேறு குரோசி தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் பிரியங்காவுக்கு ஆதரவாக எடுத்துக்கிட்டு இருந்தார். மற்றவங்கள பார்த்து யூடியூப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, இதை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு என்ன அப்படின்னா, மணிமேகலை வந்து முதல்ல யூடியூப்பில் தானே அந்த வீடியோ போட்டாங்க. அவங்க வெளியில் போய் இன்டர்வியூ கொடுக்கல, யூடியூப்பில் தானே போட்டாங்க. இப்போ யூடியூப்பில் வந்த விஷயத்தை பார்த்து இன்னொருத்தவங்க யூடியூப் ரியாக்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வாட்டி எதுக்காக அந்த அப்டேட்லாம் கொடுக்கல அப்படின்னா, இதனால் சுவாரஸ்யம் போயிடும், மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாவே அதை பார்க்குறதுக்கு கூட்டம் சேர்ந்துடும். இன்றைக்கி பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுதுன்னா அன்னைக்கிலேருந்து அதை பற்றின ஒரு டாக் போயிட்டே இருக்கும். அதனால் இது பெருசு கிடையாது, அப்டேட்லாம் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு செலவெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் கமல் சார் இருந்தால் 150 கோடி வாங்கியிருப்பார். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து 2 பெரிய ஆட்கள் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஒன்று செந்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து வயசானவங்கள ஒரு 3 பேரை தூக்கி போடுவாங்க. 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து முதல் 3 வாரம் ஆட்டம் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் இந்த மாதிரி ஆட்களை தூக்கி வெளியில் அனுப்பணுங்கிறது. 2வது
இந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருந்தால் உள்ள பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் தடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த 2 விஷயத்துக்காக. 2வது சொன்னது நடக்க வாய்ப்பு இல்லை, அவங்கவுங்க பேரை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. அந்த வெளியில் அனுப்புறதுக்கு இவங்க பயன்படுவாங்கன்னு. இதில் ஒன்று செந்தில் சார். ஸோ இன்றைக்கி காமெடின்னு சொன்னாவே செந்தில் தான். மற்ற யாருமே வந்து அவர் அளவுக்கு காமெடி பண்ண முடியாது. அந்த காலத்தில் வந்து அவரும் கவுண்டமணி இவங்க 2 பேருடைய காம்போவில் எல்லாருக்குமே தெரியும். செந்திலுக்குன்னு ஒரு நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு வனிதா விஜயகுமார் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா விஜயகுமார் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. விஜயகுமார் இப்போ பெருசாக வாய்ப்புள்ள சீரியல் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் உள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பிக் பாஸ் ப்ரோமோ என்றைக்கு அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரோமோ கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பெரிய அளவில் இருக்க போகிறதுல சின்ன ஒரு இப்போ வெள்ளிக்கிழமை ஒன்று விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு சின்ன ப்ரோமோ தான் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னா அதுக்கப்புறமேட்டு டே கவுண்டவுன் பண்ணுவாங்க இல்லையா, இன்னும் 20 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது, இவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறத கவுண்டவுன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோமோ. அவ்வளவுதான். அந்த ப்ரோமோவுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஷோ தான் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பழைய ஆட்களை உள்ள இந்த வாட்டி கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. அந்த ஃபார்மேட்டையும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் அப்படி போயிட்டுருக்கு, தெலுங்குலேயும் அதை தான் பண்ண போகிறாங்க. அதாவது எப்படின்னா ஒயில்ட் கார்டு மாதிரி போயிட்டு ஒரு 2 வாரத்தில், போன சீசனில் ஒரு 2 வாரத்தில் ஒரு 5 பேரை உள்ளே அனுப்புனாங்கல்ல, அந்த மாதிரி பழைய ஆட்களை உள்ளே அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. பழைய ஆட்கள் அப்படின்னா அவங்கள எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்டு விருப்பம் உள்ளவர்களை உள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அவங்கள தான் அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. அது எங்கே அப்படின்னு தெரியல. ஒருவேளை 5 பேரை உள்ளே வர வச்சு, உள்ள ஒரு 10 பேரை மேடைக்கு வர வச்சு மக்கள்கிட்ட அங்கேயே யார் அனுப்ப விருப்பப்படுறாங்களோ மக்கள், அதாவது இந்த சாட்டர்டே சண்டே பார்க்க விருப்பப்படுறாங்கல்ல, அவங்கள மாதிரி அவங்கக்கிட்ட கருத்து கேட்டு அப்படியே உள்ளே அனுப்புகிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக பழைய ஆட்கள் உள்ளே போகிறாங்க. அதில் பிரதீப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரதீப் நல்லா யோசிக்கக்கூடியவர். திரும்ப போனால் இப்போ இருக்கிற பேர் போயிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனால் பிரதீப் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து பழைய ஆட்களுக்கு ஒயில்ட் கார்டில் உள்ளே போகிறாங்க. அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஆட்கள் அந்த ஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிக்க முடியாமல் நம்மளே இப்போ எதிர்பார்த்துருப்போம். ஒரு 90 நாள் வரைக்கும் இருந்துட்டு வெளில போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை தான் கூட போகிறாங்க. அந்த மிச்சர்கள்லாம் உள்ளே அனுப்ப போகிறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக பழைய ஆட்களை உள்ளே அனுப்ப போகிறது. இப்போ தெலுங்கில் வந்து ஒரு ரெட் கார்டு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. சரியாக அதை வந்து சொல்லலை. பிக் பாஸை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால ரெட் கார்டு கொடுக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அங்கே வைரல் ஆகிட்டுருக்கு. அது வந்து எப்படின்னா, போன வாட்டி கமல் சார் கொடுத்ததை வச்சு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம். ஸோ இன்னும் தொடர்ந்து பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்டுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.